நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். ஸ்வர்ணதாரா பிளஸ் மற்றும் ஃப்ளெக்ஸி டிஜி பிளஸ். டவுன்லோட் த SKTM ஜுவல் ஆப் டுடே. அரசியல் மற்றும் சமூக விமர்சனத்துடன் இன்னைக்கு வரைக்கும் படங்களை இயக்கி வருவதனால புரட்சி இயக்குனர் அப்படின்னு அழைக்கப்படுகிறாரு SAC. அவருடைய படங்களை தொடர்ந்து நடிச்ச காரணத்தினாலேயே புரட்சி கலைஞர் அப்படின்னு கொண்டாடப்பட்டாரு விஜயகாந்த். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்னு பாரபட்சம் இல்லாம உதவி அப்படின்னு கேட்டு வருகிற எல்லாருக்குமே உதவக்கூடியவரா விஜயகாந்த் விளங்கினாரு. அவருடைய தம்பியா விஜய் நடிக்க வச்சதுனால விஜய் அடித்தட்டு மக்களை சென்றடைந்தாரு. படமும் உறுதியா வெற்றி பெறும் அப்படின்றதுனால செந்தூர பாண்டி திரைக்கதையை எழுதி முடித்தாரு SAC. அதன் பின் தன்னுடைய கோரிக்கையை அவர் விஜயகாந்திடம் வைக்கும் போது நடந்த நிகழ்வுகளை இந்த வாரம் நம்ம கூட பகிர்ந்திருக்கிறாரு. அது என்னது அப்படின்றத பார்க்கலாம். தாராளமாக செலவழித்து 1992 ஒரு படம் பண்ண வேண்டும் என்றால் குறைந்தது 1 கோடி ரூபாய் வேண்டும். மகனை நல்லபடியாக அறிமுகப்படுத்த வேண்டுமே என்று 70 லட்சம் ரூபாய் செலவு செய்து நாளைய தீர்ப்பு படத்தை எடுத்தேன். மொத்த பணமும் நஷ்டம். ஆடி போய்விட்டேன். அப்போது ஒரு எண்ணம் தோன்றியது. விஜயகாந்தை ஒரு கெஸ்ட் ரோலில் நடிக்க வைத்து விஜயை அதில் ஹீரோவாக்கினால் அவனுக்கு ரீச் கிடைக்கும் என்று நினைத்தேன். அப்போது நடந்த நிகழ்வு பற்றி கூறுவதற்கு முன்பு நான் அறிந்த விஜயகாந்த் குறித்து ஒன்றை மட்டும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் எப்படிப்பட்ட பரந்த மனதுடைய மனிதர் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்வே போதுமானது. விஜயகாந்துக்கு நீண்ட காலம் கார் ஓட்டுநராக இருந்தவர் SK சுப்பையா. அவர் என்னிடம், அண்ணே, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா எனக்கு விஜய் சார் ஒரு படம் நடித்து கொடுப்பார் என்று சொன்னார். முதலில் நீயே அவரிடம் போய் கேள் தம்பி என்றேன். அவரும் போய் விஜயகாந்திடம் கேட்க, சுப்பு, உனக்கு எங்கள் டைரக்டர் படம் பண்ணினா லாபம் கிடைக்கும்டா, வேறு டைரக்டர்னா நான் உறுதி கொடுக்க முடியாது, நீ போய் SSC சார்கிட்ட ஓகேவான்னு கேட்டுக்கிட்டு வா என்று சொல்ல உடனே என்னிடம் வந்து சொன்னார். நாங்கள் இருவரும் விஜயகாந்தை போய் பார்த்தோம். அப்போது விஜயகாந்த், நீங்கள் ஃபைனான்ஸ் வாங்கி படம் பண்ணுங்க, படம் வியாபாரமானதும் ஃபைனான்ஸை செட்டில் பண்ணிவிட்டு என்னிடம் வாங்க, நான் என்ன செய்யணும்னு சொல்கிறேன் என்றார். அந்த படம்தான் விஜயகாந்த், சூர்யா, மீனா நடித்த பெரியண்ணா. பெரிய வெற்றி படம். அந்த படம் தொடங்கிய போது விஜயகாந்த் 1 ரூபாய் கூட சம்பளம் வாங்கி கொள்ளவில்லை. நானும் சம்பளம் எடுத்துக்கொள்ளவில்லை. படம் வெளியாகி மிகப்பெரிய லாபத்தை கொடுத்தது. வியாபார வசூல் கணக்குகள், ஃபைனான்ஸ் செட்டில்மெண்ட் எல்லாம் பார்த்து முடித்தோம். மீதம் இருந்த லாபத்தில் 25 லட்சம் ரூபாயை எடுத்துக்கொண்டு போய் விஜயகாந்திடம் கொடுத்தோம். மீதி இருக்கும் லாபத்தை நாங்கள் 2 பேரும் பிரித்து கொள்ளலாமா என்று அவரிடம் கேட்டேன். அப்போது என்னிடம் விஜயகாந்த், சுப்பு கிட்ட பணமாக கொடுக்காதீங்க, பெரிய வீடாக பார்த்து வாங்கி கொடுத்துருங்க, அவனோட ஷேரில் வீடு வாங்கினது போக மீதம் இருக்கிற பணத்தை சுப்புவோட 2 பசங்க பேர்லையும் 10 வருஷத்துக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணிடுங்க என்றார். அவர் சொன்னபடியே 23 லட்சம் ரூபாயில் அவருக்கு வீடு வாங்கினோம். அந்த காலகட்டத்தில் 23 லட்சம் எவ்வளவு பெரிய தொகை! தன்னுடைய கார் டிரைவர், ஒரு தொழிலாளி, நல்ல வசதியான வீட்டில் வசிக்க வேண்டும் என்று நினைத்த அந்த தயாள குணத்தை என்ன என்று சொல்வீர்கள்? அதுதான் விஜயகாந்த். அவரது மனதில் கருணை, அன்பு, மரியாதை என்பதை தாண்டி எதுவும் இல்லை. அப்படிப்பட்டவர் எனக்கு மட்டும் உதவாமல் இருப்பாரா? நாளைய தீர்ப்பு தோல்விக்கு பிறகு அவருக்கு ஒரே ஒரு ஃபோன் கால். வீட்டில் இருக்கீங்களா விஜய் என்று கேட்டேன். ஆமாம் சார், எப்படி இருக்கீங்க, நாளைய தீர்ப்பு எப்படி போச்சு என்றார். அது தொடர்பாக தான் உங்ககிட்ட பேசணும், இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன் என்று சொல்லி ஃபோனை வைத்துவிட்டு கிளம்புவதற்காக குளிக்கப் போய்விட்டேன். அந்த 10 நிமிட இடைவேளையில் என் வீட்டுக்கு விரைந்து வந்த விஜயகாந்த் நான் எங்கே என கேட்டு நேரே எனது பெட்ரூமில் வந்து உட்கார்ந்து விட்டார். நான் குளித்துவிட்டு துண்டை கட்டி கொண்டு வெளியே வருகிறேன். இவர் உட்கார்ந்திருக்கிறார். நான் அதிர்ச்சியாகி, என்ன விஜய் என்றேன். அவரோ, நீங்கள் ஏன் சார் வரணும் என்றார். இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கும்போது எவ்வளவு பெரிய பெருந்தன்மை இது! நான் சட்டம் ஒரு இருட்டறையில் பார்த்த விஜயகாந்த் தான் அப்போதும் இருந்தார். எப்போதும் அவர் அவராகவே இருந்தார். அவர் ஒரு இயக்குனருக்கு கொடுக்கும் மரியாதை எவ்வளவு பெரியது! நான் எனது கோரிக்கையை சொல்ல சற்று தயங்கிய போது அவரே பேசினார். கேள்விப்பட்டேன், முதலீடு எல்லாம் போச்சுன்னு,
நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க என்றார். இல்லை விஜய், இப்படி ஒரு நடிகன் இருக்கான்னு பிஎன்சி ஆடியன்ஸுக்கு தெரியணும்னா அந்த படத்தில் நீங்கள் ஒரு கெஸ்ட் ரோல் நடித்து கொடுக்கணும். 20 நாள் கால் ஷீட் இருந்தால் போதும் என்றேன். எங்கே வரணும் என்றார். நான் பொள்ளாச்சிக்கு என்றேன். ஓகே சார் என்றார். நான் அடுத்து அவருடைய சம்பளத்தை முடிவு செய்வதற்காக என்ன கொடுக்கணும் விஜய் என்றேன். சார், என்னை தப்பாலாம் எதுவும் பண்ண வச்சிடாதீங்க, உங்களுக்கு நான் பண்ணுறேன் அவ்வளவுதான் என்று கட் அண்ட் ரைட்டாக சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார். பொள்ளாச்சியில் முழு படத்தையும் எடுத்தேன். விஜயகாந்தை வைத்து 20 நாள் திட்டமிட்ட காட்சிகளை 17 நாட்களில் முடித்துவிட்டேன். படத்தின் கிளைமேக்ஸில் நறுக்கென்று 4 வரிகளை திரையில் ஒளிரவிட்டேன். செந்தூரப்பாண்டி தன் காதலுக்காக ஒரு முறை சிறைக்கு சென்றான், தம்பியின் காதலுக்காக மறுமுறை சிறைக்கு செல்கிறான். வாழ்க்கை முழுவதும் சிறையிலே, அவன் வாழ்வதோ நம் மனதிலே என்பதுதான் அந்த வாசகம். விஜய் செந்தூரப்பாண்டியில் அவரது தம்பியாக மாறி மக்களை சென்றடைந்த கதை இதுதான். படம் மிக பெரிய ஹிட். எனக்கு நல்ல லாபம். விஜயகாந்துக்கு உரிய சம்பளத்தை கொடுத்துவிட வேண்டும் என்று அவரது அலுவலகத்துக்கு காசோலையுடன் போனேன். சார், என்னை கேவலப்படுத்திடாதீங்க, தயவு செய்து கிளம்புங்க என்றார். நான் அங்கே இருந்தால் பிடிவாதம் பிடிப்பேன் என்று என்னை அனுப்பிவிட்டார். ஆனால் நான் விடுவதாகவில்லை. விஜயகாந்த் வீட்டுக்கு அடுத்த மனையாக எனது காலி நிலம் இருந்தது. அதை பிரேமலதா விலைக்கு கேட்டுக்கொண்டிருந்தார். விஜயகாந்தோ, அவங்க கேட்கிறாங்கன்னு நீங்கள் கொடுத்துடாதீங்க என்று என்னிடம் சொன்னார். ஆனால் அதை இப்போது கொடுக்க காலம் அமைத்து கொடுத்த சந்தர்ப்பம் என நான் கருதி பிரேமலதாவிடம், விஜய்க்கு தெரியவே கூடாது, நீங்கள் பதிவாளர் அலுவலகத்துக்கு வந்துடுங்க என்று வர சொல்லி அவரது பெயருக்கு அந்த நிலத்தை பதிவு செய்து கொடுத்து விட்டேன். காலை 11 மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தது. 1 மணிக்கு இதை கேள்விப்பட்டு விஜயகாந்த் கோபத்துடன் படப்பிடிப்பிலிருந்து என் வீட்டுக்கு வந்துவிட்டார். என்னிடம் முகம் கொடுக்காமல் நேரே எனது மனைவியிடம் போய், மேடம், இவர் என்னை கேவலப்படுத்தி விட்டார் என்று கண்கள் சிவக்க கூறினார்.